தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதும் கூட ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். அந்த வசனத்துக்கு இடையில ஒரு ரகசியம் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சமயம் எவ்வளோ ஜெபித்தாலும் நமக்கு பதிலே கிடைக்காம இருக்கலாம், கதவு திறக்கப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தில் நம்ம ஆண்டவர் 3 விஷயங்களை சொல்கிறாரு. கேளுங்கள், நாம் தேவனிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். சில டைம் நம்ம கேட்கவே மாட்டோம், ஆனால் ஆசை இருக்கும் நமக்கு. அதே மாதிரி தேடுங்கள், தேவன் மட்டும் இல்லை, அவருடைய சித்தத்தையும் நம்ம தேடணும். அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி. தட்டுங்கள், ஒரு கதவு உடனே திறக்காது, நம்ம தட்டிக்கிட்டே இருந்தால் அது திறக்கும். இந்த 3 வார்த்தையிலும் 3 ரகசியம் இருக்குது. இந்த 3 வார்த்தையிலும் 3 ரகசியம் சொல்லுது. கேளுங்கள் நம்பிக்கை, தேடுங்கள் ஆர்வம் அல்லது முயற்சி, தட்டுங்கள் தொடர்ச்சியான முயற்சி. ஒரு குழந்தை தன் அப்பா கிட்ட ஏதாவது வேணும்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்பா எப்படியும் வாங்கி கொடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி தான் நாமும் நம்ம தேவனிடத்து கேட்டுகிட்டே இருக்கணும் நம்பிக்கையோடு. ஆண்டவர் நிச்சயம் நமக்கு கொடுப்பாரு. இன்றைக்கு நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க, என்ன தேட போகிறீங்க, எந்த கதவை நீங்கள் தட்ட போகிறீங்க? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். இப்போது ஒரு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் தேவன் பதில் தருவார். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு. இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் என்ன கேட்க போகிறீங்க? உங்கள் பதிலை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்குது. ஆமாம்.